காலின் கீழ் வைத்ததற்கு பதறுகின்ற கூட்டம் ஒரு வர்க்கத்திலேயே காலில் பிறந்தவன் என்று ஒதுக்குகிறது. அந்த சனாதனத்தை எரித்த சனநாயக நெருப்பாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் அவதாரமாய். அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா சொன்னா இது வந்து கோழி இல்லமா, கோழி கேட்டாரு, நான் வாங்கி தரல, அதனால கோச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதுக்கு எங்கள் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று என்று காடுகளில் கற்பித்த சிறுத்தைகளின் குரல். மூத்தவர், முதிர்ந்த அரசியல் ஞானம் கொண்டவர், எழுச்சி தமிழர். அவர்களை வாழ்த்தவும் முழங்கிடவும் மேடைக்கு அழைக்கிறேன். இதுக்கெல்லாம் தலைமையே நீதான். தெரியுடா. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 என சார்பில் 10 லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இன்று காசோலையாக மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து வழங்கியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற வகையில் 4ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக களத்தில் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நீ உருட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கடந்த காலங்களை விட இந்த முறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்தது. அதேபோல அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருமே உடனடியாக களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார்கள். பெரிய மனுஷனாடா, அரசு தம்முடைய சக்திக்கு ஏற்ப மீட்பு பணிகளை செய்திருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்கிறேன். நான் வந்து பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. அதனாலதான் மற்ற இடங்கள்ல மழை காரணமா பார்க்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? 4000 கோடிக்கான வடிகால் பணிகள் மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம், அதில் பாதி அளவு அந்த வேலைகள் முடிந்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பணிகளை, எஞ்சிய பணிகளை விரைவில் செய்வார்கள். அடுத்த மழைக்கெல்லாம் அந்த பாதிப்பு இருக்காது என்று நாம் நம்புவோம். தற்போது முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். உடனடியாக அந்த ஏற்பாடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தற்போது கூறினார்கள். இதுக்கு மேலையும் நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் லூசு இல்ல. முன்னுக்கு பின்னா முரணா பேசிட்டு வந்து இன்னைக்கு திமுகவுக்கு நான் வந்து வக்காலத்து வாங்குறேன்னு சொல்றீங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கூறுமா? திராவிட முன்னேற்ற கழகம் கூறுகிறது. ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மதுக்கடைகளை திறந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரிஞ்சதா? LIC கட்டிடம் இருப்பதே பஞ்சமி நிலத்தில்தான் என்றும், அறிவாலயம் கட்டப்பட்டு இருப்பதே பஞ்சமி நிலத்தில்தான் என்றும், சிறுதாவூர் நிலம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது என்ற விவாதம் நடைபெற்ற போது எல்லோராலும் சொல்லப்பட்டது. அதே கருத்தை நானும் சில இடங்களிலே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஏங்க தெரியாம தான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது. குறிப்பா சமூக நீதி, குறிப்பா சமூக நீதி. இந்த கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர்னு சொன்னாரு. கேட்டுக்க. நத்தி பிழைக்க வேண்டும், பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம், நாங்கள் பொறுத்திருக்கலாம். யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல,
நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மதவெறி பிடித்த சாதிவெறி பிடித்த இந்த கொடூர நஞ்சு படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. பாரியா அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா. வளர்கிற கட்சிகளை, எங்களை போன்ற சிறிய கட்சிகளை எந்த கூட்டணியில் சேர்ப்பது என்பதை பெரிய கட்சிகள் முடிவு செய்கின்றன. நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா ஏன் போய் சேரணும்? மானம் ரோஷம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக முடியாது. என்ன பைட்டு. நத்தி பிழைக்க வேண்டும், பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம். மானம் ரோஷம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக முடியாது. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா சார்? ஒரு மகளிர் விடுதலை ஒருங்கிணைக்கிறது நான் இன்னும் 20 வருஷம் ஒருங்கிணைக்கணும் போல இருக்கு. அவ்வளவு சிரமமாக இருக்கிறது. அதற்கு பெரும் தடை மாவட்ட நிர்வாகம் தான். மாவட்ட நிர்வாகம் என்னுடைய பெண்களை எவ்வளவு கேவலமாக திட்டிருக்கானுங்க, அவ்வளவு கேவலமாக திட்டிருக்காங்க. நான் டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் காட்டுறேன். ஆண் சமூகம் இன்னும் திருந்தவில்லை, ஆண் சமூகம் இன்னும் திருந்தவில்லை. ஆண் சமூகம் திருந்த வேண்டும். எங்களை விடுதலையாக ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம். இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது, இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. டாப் டு பாட்டம் கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னமோ கூன்றான். என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. முடியலண்ணே. எப்படி தாங்குறானுங்க பாருங்க. நல்லா பார்த்து போவோமா, வேற நல்லா பார்த்து போவோமா. சோபி நடக்கும் போது கால் தயாரில படாம ரோஜா பூ கொட்டி அந்த நடுக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கினது போதும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிறது. விடுதலை படத்துல வாத்தியார் வந்து திருமாவளவனுடைய கதாபாத்திரம் இல்லையா? ஏங்க அவர் யாரையாவது காட்டி கொடுத்தாரா அந்த படத்துல? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு விடுதலை படத்துல வாத்தியார் வந்து திருமாவளவனுடைய கதாபாத்திரம் இல்லையா? ஏங்க அவர் யாரையாவது காட்டி கொடுத்தாரா? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னுடைய பார்த்து விட்டு அப்படியே போக கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொத்தான் இருக்கும், அதை போய் அமுக்கினாதான் உங்களோட வருகை பதிவாகும். இப்போ எங்களுக்கு 40,000 பதிவுகள் கிட்ட இருக்கு. நீங்க வந்தா தான் ஒரு 1 லட்சம் பதிவாவது வரும். பதிவு பண்ணணும்.